ஆத்துல ஒரு கிணற நம்மாத்துக்காகவே வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நிச்சயமா ஜலத்துக்கு பெரிய பிரச்சனை வரப்போறது, எல்லா தேசங்கள்லயும் வருது. ஆனா யாராத்துல கிணறு இருக்கோ அந்த கிணறு நம்மாத்து ஸ்ரீ மாதிரி. அந்த கிணற்று ஜலம் இருந்ததுன்னா அவசியமா அதுக்கு லக்ஷ்மி இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். நாம ஏதோ ஒரு பெருமாள் ஆராதனத்துக்காக அதுல இருந்து ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்துட்டு ஆராதனம் பண்ணினோம்னா கூட பெருமாள் ரொம்ப உள்ள முகப்பான். அதாவது ஸ்ரீ போன்றதான தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து, கிணற்று தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறதுங்கிற காரணத்தினால அது ரொம்ப உள்ள உகக்கக்கூடியதான பெருமாளினுடைய திருவாராதனமா இருக்கும். அப்ப ஒரு கிணற ஆத்துல கொஞ்சம் போறோம் இருந்தா ஒரு சின்ன ஒரு உரையிறக்கி கீழே நம்ம பண்ணலாம். நம்ம ஆத்துல முடியுமானா அதை பண்ணுவோம். நாம இஷ்டாபூர்த்தம்ங்கிறது லோகத்துக்காக ஒரு ஊரணி அமைத்தல். அந்த பேரறிவாளன் திரு அப்படிங்கிறது மிகச்சிறந்தவனுடையதான செல்வம் மற்றவாளுக்கெல்லாம் போல அப்படின்னு. எப்படின்னார், ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. எப்படி ஒருத்தன் ஊரணிய ஊருக்காக, அதுக்கே பேர் ஊரணின்னு பெயர், ஊறக்கூடியதானது அப்படிங்கிறது. ஆனா அது அழகான பெயர். ஊருக்கே அணிகலனா இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு குளம் இருந்ததுன்னா அதுதான் அணிகலன், ஊருக்கு வேற ஒண்ணு அணிகலன் இல்லை. ஒரு கோவில், அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடியதான அந்த அக்ரஹாரம், அந்த அக்ரஹாரத்துக்கு எல்லாமா இருக்கக்கூடியதான எம்பெருமானினுடையதான ஒரு குளம், இதுதான் ஊர் அணி. ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம். அதுல ஜலம் இருந்ததுன்னா எப்படி எல்லாருக்குமாக இருக்கோ அந்த மாதிரி பெரிய வாழ்க்கை இருக்கக்கூடிய செல்வம் எல்லாருக்காகவும் சொன்னான். இந்த காலத்துல பெரிய செல்வம் ஜலம்தான். அதனால இஷ்டாபூர்த்தத்தை யார் பண்ணாலோ, யாகத்தை பண்ணியானா பண்ணவனுக்கு மாத்திரம்தான் உபயோகம். கொஞ்ச நாளைக்கு அந்த ரித்விக்குகளா வந்துட்டு போனவாளுக்கு உபயோகமா இருக்கும், சேவிக்கிறவாளுக்கு யாகத்தை சேவிச்சோங்கிறது இருக்குமோ என்னவோ. ஆனா பூர்த்தம்ங்கிறதான முறையில மரத்தை நட்டு ஒரு கிணத்தை, ஒரு குளத்தை பண்ணணும்.